கம்ப்யூட்டரில் நம்ம சேவ் பண்ணுற எல்லா டேட்டாவும் 2 வகை மெமரி ஸ்டோர் ஆகும். அதுதான் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி. இது என்னன்றது நம்ம ஈஸியாக பார்க்கலாம். பிரைமரி மெமரினா சிபியூக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மெமரி. இதில் ரேம் அண்ட் ரோம் முக்கியமானது. ரேம் டேட்டாவை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணும். ரோம் பெர்மனன்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கேம் ஓப்பன் பண்ணும்போது இது ரேமில் லோட் ஆகும். ஆனால் கம்ப்யூட்டர் ஆன் ஆகும்போது தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரோம்ல இருந்து மட்டும் வரும். அடுத்தது செகண்டரி மெமரி. டேட்டாவை பெர்மனன்ட் ஸ்டோர் பண்ற மெமரி. இதில் ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி, பென் டிரைவ், சிடி, டிவிடி, மெமரி கார்டு மாதிரி டிவைசஸ் இருக்கும். உங்க போட்டோஸ், வீடியோஸ், மொபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹார்ட் டிஸ்க் ஆர் எஸ்எஸ்டில சேவ் ஆகும். கம்ப்யூட்டர் ஆஃப் ஆனாலும் டெலிட் ஆகாது. இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா, பிரைமரி மெமரி ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும், ஆனா கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். செகண்டரி மெமரி கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் கெப்பாசிட்டி அதிகம். அதே மாதிரி டேட்டாவை பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுமோ, ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ யூஸ் பண்ற புக்கு மட்டும் கையில இருக்கும். வீட்டில் இருக்க புக் ஷெல்ஃப் மாதிரி தான் செகண்டரி மெமரி. இது எப்படி ரெண்டும் சேர்ந்து ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம செகண்டரி மெமரியில இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணினா அது ஃபர்ஸ்ட் ரேம்க்கு வரும். அதுக்கப்புறம் சிபியூக்கு அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு போட்டோ ஓபன் பண்ணும்போது அது ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ரேமுக்கு வரும். அதுக்கப்புறம் சிபியூ அதை டிஸ்பிளே பண்ணும். இதை நம்ம டெய்லி லைஃப்லயும் ரிலேட் பண்ணலாம். பிரைமரி மெமரியும் செகண்டரி மெமரியும் ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் தான். இந்த 2 மெமரி இருந்தாதான் கம்ப்யூட்டர் ஸ்மூத்தா ஒர்க் பண்ணும். ஒரு கிச்சன்ல ஸ்டவ் மட்டும் இருந்தா சமைக்க முடியாது, பொருளும் இருக்கணும். அதே மாதிரி ரேமும் ஸ்டோரேஜும் ரெண்டும் சேர்ந்து கம்ப்யூட்டர் வேலை செய்யும். ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி ரெண்டுமே கம்ப்யூட்டரோட மெமரி சிஸ்டம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது போன்ற டெக் ஃபேக்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோஸுக்கு அறிவியல் அகாடமியை ஃபாலோ செய்யுங்க.